இப்போ சில பேருக்கு மூட்டு வலிகள் இருக்குது அப்படின்னா ஒரு சிலருக்கு டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க யூரிக் ஆசிட் பிளட் டெஸ்ட் பண்ணும்பொழுது அவங்களுக்கு யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கும். அப்போ யூரிக் ஆசிடால தான் நமக்கு இந்த மூட்டு வலிகள் வந்து ஏற்படுதுன்னு சொல்லி அந்த யூரிக் ஆசிடை வந்து வெளித்தள்ளுற மாதிரி மருந்துகள் வந்து கொடுக்கப்படும். இது நம்ம உடம்புல இல்லாமல் இருக்கவே கூடாது, இருக்கணும். அப்பதான் நம்ம செல்கள் வந்து இயங்கி கொண்டிருக்கிறது, நம்ம உடம்புல எல்லா மெட்டபாலிசமும் நார்மலா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை தாண்டி அதிகமாகும் பொழுது என்ன காமிக்குது அப்படின்னா, ஸோ அதனால தான் என்னன்னா மது பழக்கம் அதிகமாக உள்ளவர்களுக்கு யூரிக் ஆசிட் சம்பந்தப்பட்ட மூட்டு வலிகள் வருவதற்குரிய காரணம் என்ன அப்படின்னா அவர்களுடைய கல்லீரல் பாதிப்படைஞ்சது. நான் மட்டன் சாப்பிட மாட்டேன், எதுவும் சாப்பிட மாட்டேன், ஆனால் அதையும் மீறி எனக்கு யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்குன்னா நம்ம உடம்புல செல்ஸ் அதிகமாக டேமேஜ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம உணவு முறையில் ஒன்று ஃபாலோ பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா, காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்தா ஃபிசிஷியன். ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா யூரிக் ஆசிட். ஸோ எதனால் யூரிக் ஆசிட் அதிகமாக ஆகுது, யூரிக் ஆசிட் நம்ம ரத்தத்தில் அதிகமாகும் பொழுது என்னென்ன பிரச்சனைகள்லாம் நமக்கு வரும், இந்த யூரிக் ஆசிடை வந்து சீராக வைத்து கொள்வதற்கும் இல்லை இந்த யூரிக் ஆசிட் பிரச்சனையிலேருந்து முற்றிலும் வெளிவருவதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரிக் ஆசிடுங்கிறது பொதுவாக இப்போ சில பேருக்கு மூட்டு வலிகள் இருக்குது அப்படின்னா ஒரு சிலருக்கு டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க யூரிக் ஆசிட் பிளட் டெஸ்ட் பண்ணும்பொழுது அவங்களுக்கு யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கும். அப்போ யூரிக் ஆசிடால தான் நமக்கு இந்த மூட்டு வலிகள் வந்து ஏற்படுதுன்னு சொல்லி அந்த யூரிக் ஆசிடை வந்து வெளித்தள்ளுற மாதிரி மருந்துகள் வந்து கொடுக்கப்படும். இதுதான் வந்து பெருசாக தெரிஞ்ச யூரிக் ஆசிட். பட் யூரிக் ஆசிட் இதையும் தாண்டி சில பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்தும். அது என்னங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், பியூரின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் செல்லுலர், நம்ம எல்லா செல்களிலும், உடலில் உள்ள எல்லா செல்களிலும் ஒரு இம்பார்ட்டன்ட் முக்கியமான ஒரு பில்டிங் பிளாக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்போ இந்த பியூரின் உடைந்து டேமேஜ் ஆகி வரும் பொழுது கூடிய பை ப்ராடக்ட் தான் என்னன்னா யூரிக் ஆசிட். ஓகேவா? ஸோ அப்போ நார்மலாகவே நம்ம உடம்புல யூரிக் ஆசிட் இருக்குமானா இருக்க தான் செய்யும். அதனால தான் யூஸ்வலாக அந்த யூரிக் ஆசிட் டெஸ்ட் பண்ணும் பொழுது லெவல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. 6 வரைக்கும் இருக்கும், சில லேப்ல 7.2 வரைக்கும் இருக்கும். கீழே வந்து நார்மல் வேல்யூ 2 கொடுத்துருப்பாங்க. எதற்கு இந்த நார்மல் வேல்யூனா, இது நம்ம உடம்புல இல்லாமல் இருக்கவே கூடாது, இருக்கணும். அப்பதான் நம்ம செல்கள் வந்து இயங்கி கொண்டிருக்கிறது, நம்ம உடம்புல எல்லா மெட்டபாலிசமும் நார்மலா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை தாண்டி அதிகமாகும் பொழுது என்ன காமிக்குது அப்படின்னா, நம்முடைய உடலில் செல்கள் வந்து அதிகமாக டேமேஜ் ஆகுது அப்படின்னு வந்து அர்த்தம். இது நிறைய விஷயங்கள் இருக்கும். யூஸ்வலாக கேன்சர் நோயாளிகளுக்கெல்லாம் யூரிக் அமிலம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு செல்ஸ் வந்து அதிகமாக டேமேஜ் இருக்கும். அது மாதிரி கீமோதெரப்பி எடுக்கும் பொழுதும் போன்ற நேரங்களில் வந்து யூரிக் ஆசிட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, ஏன்னா யூரிக் ஆசிட்னோடனே எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இது எப்படியோ மூட்டு வலி சம்மந்தப்பட்ட விஷயம், மட்டன் சாப்பிட்டாதான் யூரிக் ஆசிட். அப்படி கிடையாது. நான் மட்டன் சாப்பிட மாட்டேன், எதுவும் சாப்பிட மாட்டேன், ஆனால் அதையும் மீறி எனக்கு யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்குன்னா நம்ம உடம்புல செல்ஸ் அதிகமாக டேமேஜ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம உணவு முறையில் ஒன்று ஃபாலோ பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா, இந்த செல்ஸ்கள் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா உணவுகளில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கணும். அடுத்து, இந்த பியூரின் யூரிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகிறது, இந்த மெட்டபாலிசம் நடக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல். ஸோ கல்லீரல், ஃபேட்டி லிவர் இருக்குது, ஹெப்படோமெகாலி இருப்பவர்களுக்கு இந்த ப்ராசஸ் வந்து சரியா ஆகாமல் எல்லா பியூரினும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டேமேஜ் ஆகி யூரிக் ஆசிடா வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ அதனால தான் என்னன்னா மது பழக்கம் அதிகமாக உள்ளவர்களுக்கு யூரிக் ஆசிட் சம்பந்தப்பட்ட மூட்டு வலிகள் வருவதற்குரிய காரணம் என்ன அப்படின்னா அவர்களுடைய கல்லீரல் பாதிப்படைஞ்சது. அடுத்து மூன்றாவது உறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரகம். இப்போ இந்த யூரிக் ஆசிட் பியூரின் உடைந்து பை ப்ராடக்டா யூரிக் ஆசிட் வந்துருச்சு. இந்த யூரிக் அமிலமானது அதிகமாக இருந்ததுன்னா என்ன ஆகும்னா சிறுநீர் வழியாக வெளியேற்றப்பட வேண்டும்.
ஆனால் இங்கே அது நடக்கிறது கிடையாது. அப்படி நடக்காமல் இது என்ன ஆகுது அப்படின்னா, சிறுநீரகத்திலே சரியா இல்லாமல் தங்கி போயிடுறது, இல்லை மூட்டுகளில் போய் தங்கி போகிறதுனால தான் அவர்களுக்கு என்ன ஏற்படுதுன்னா கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கக்கூடிய மூட்டு வலிகள் வந்து ஏற்படுது. ஸோ இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் தான் நமக்கு இந்த யூரிக் ஆசிட் அதிகமாக இருப்பதனால் வரக்கூடிய நோயா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது கிடையாது. சில பேருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீரகத்தில் கற்கள் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த யூரிக் ஆசிட் அதிகமாக ஆச்சுன்னா சிறுநீரகத்துல வந்து கற்கள் ஏற்படும். சிலருக்கு சிறுநீரக செயலிழப்பு ஏற்படும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருதய சம்பந்தப்பட்ட பாதிப்பும் வரும். ஸோ அதனால இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது ஈஸியாக வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம். அது இல்லாமல் இந்த பிரச்சனைகளும் இருக்கிறதுனால ரத்தத்தில் எப்பொழுதும் யூரிக் ஆசிட் அளவு சீராக இருக்கணும். அப்ப அதற்கு என்ன சிறப்பா வேலை செய்யணும் அப்படின்னா கிட்னி வேலை செய்யணும். அப்ப கிட்னியை கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்போ ஒன்று வந்து என்ன அப்படின்னா நம்ம செல்கள் அதிக அளவு டேமேஜ் ஆகிறத தடுக்கக்கூடிய உணவு முறைகள். இரண்டாவது என்னன்னா கல்லீரலை சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய உணவு முறைகள், வாழ்வியல் முறைகள். மூன்றாவது என்ன அப்படின்னா சிறுநீரகம் சீராக செயல்பட்டு நச்சுக்களை வந்து வெளியேற்றணும். ஸோ இதை மூணையுமே வந்து நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ்க்கு வரும். ஏன்னா அதுதான் நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சது. கவுட் ஆர்த்ரைட்டிஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விரல்களில், கால் விரல்களில், இல்லை மூட்டுகளில் என்ன அப்படின்னா வலி, வேதனை, வீக்கம் வந்து ஏற்படும். ஸோ வலியானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உஷ்ணமாக ஊசி குத்துவது போன்ற வலிகள் வந்து ஏற்படும். ஏன் அப்படின்னா இந்த யூரிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டல்ஸ் மாதிரி இருக்கும், நல்லா கூர்மையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது என்னன்னா இந்த மூட்டுல போய் தங்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த லிக்விட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறைய செய்யும். ஸோ உறைய செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கால் கைகளை நீட்டி மடக்குவதற்கு வலி, வேதனைகள் வந்து ஏற்படும். இன்னும் இந்த யூரிக் ஆசிட் ரொம்ப நாள் அங்கேயே இருந்தது அப்படின்னா அந்த எலும்புகள் வந்து எப்படி ஆகும்னா ஒரு மாதிரி வீங்க ஆரம்பிச்சிடும். எப்படி அரிசியை தண்ணியில போட்டோம்னா அரிசி எப்படி உப்புமோ அது வீங்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸிலும் சில பேருக்கு கை கால்கள் விரல்கள்ல மாறுபாடு ஏற்படும். குறிப்பாக கால் விரல்கள், பெருவிரல் இருக்கு பார்த்தீங்களா, அது நேரா இல்லாம அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி இருக்கும். இல்லை மூட்டுகள் இருந்ததுன்னா யூஸ்வலா நம்ம தமிழ் மருத்துவ முறைகள்ல, சித்த மருத்துவ முறையில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உப்பு நீர் வாதம் இல்லைன்னா நரித்தலை வாதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இந்த யூரிக் ஆசிட் இது பண்றதுனால நரியோட தலை எப்படி இருக்குமோ அது மாதிரி அவங்க கால் முட்டிக்கு மேல வந்து இருக்கும். ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கவுட் ஆர்த்ரைட்டிஸ்க்குரிய விஷயம். இந்த வலி வேதனையானது எப்பொழுது அதிகமாக இருக்கும்னா இரவு நேரத்துல தான் இருக்கும். எப்ப நம்ம ஒரு குளிர்ந்த கிளைமேட்ல இருக்கிறோமோ அப்ப வந்து இந்த யூரிக் ஆசிடால வரக்கூடிய அந்த வலி வேதனைகள் அப்படிங்கிறது வந்து அதிகமாக வந்து இருக்கும். ஸோ அப்ப இந்த யூரிக் ஆசிட் யாருக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவுல உணவு முறை, சீரான உணவு முறை அற்றவர்களுக்கு, நிறைய துரித உணவுகள் சாப்பிடுறாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு நார்மலாவே கல்லீரல் வந்து பாதிப்பு ஏற்படுத்துறோம். உடம்புல இப்ப நிறைய நம்ம இந்த தந்தூரி போன்ற விஷயங்கள் செய்யும் பொழுது அதுல நிறைய கறி ஏது, அப்புறம் சில பொரித்த உணவுகள் இதுல எல்லாம் சாப்பிடும் பொழுது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நிறைய வரும். அப்ப அந்த நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா செல்கள் அதிகமாக டேமேஜ் ஆகும். ஸோ அது நாள்பட அப்படியே இருக்கும் பொழுது வரும். அது மாதிரி சிலர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீராய்ட்ஸ் மருந்துகள் வந்து எடுப்பாங்க. அதனுடைய பக்க விளைவுகளாலும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூரிக் ஆசிட் வந்து வரும். ஸோ இது மாதிரி நிறைய காரணங்கள் வந்து யூரிக் அமிலம் வந்து வருவதற்குரிய காரணிகளா வந்து இருக்கு. சரி, ஓகே, இதற்கு என்னதான் தீர்வு அப்படிங்கிறத இது பண்றப்ப 3 தான், மறந்துடக்கூடாது. ஆன்டி ஆக்சிடென்டான உணவு முறைகள், கல்லீரல், கிட்னி. ஃபர்ஸ்ட் விஷயம், யூரிக் ஆசிட் வந்துடுச்சு அப்படிங்கிறோடனே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதுன்னா நிறைய தண்ணீர் குடிக்கணும். எதற்காக அப்படின்னா வாஷ் அவுட் பண்றதுக்காக தண்ணீர் வந்து குடிக்கணும். ஏன்னா நமக்கு ஒரு ஃபிளார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது அடிக்கடி இப்படி வந்துச்சுன்னா அதை ஃபிளார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது வீக்கம் இருந்தது அப்படின்னா அன்று நாள் முழுவதும் ஒரு 4 லிட்டர் தண்ணி நம்ம அந்த ஒரு குறிப்பிட்ட கேப் வச்சு குடிச்சோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு யூரிக் ஆசிட் வந்து நல்லா வாஷ் அவுட் வந்து ஆயிடும். அடுத்து நம்ம எடுக்கக்கூடிய முக்கியமான பானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ். ஸோ நார்மலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெமன் ஜூஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு டம்ளர், ஒரு வெதுவெதுப்பான வெந்நீர் 1 டம்ளர் அப்படின்னா அதில் அரை லெமன் பிழிந்து விட்டுட்டு ஒரு சிட்டிகை உப்பு, மஞ்சள் தூள் கலந்து நம்ம எடுத்துக்கலாம். இது மாதிரி காலை வெறும் வயிற்றில் ஒரு முறை, மாலை
அதாவது இரவு நேரம் வெறும் வயிற்றில் ஒரு முறை. லெமன்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்ரேட் இருக்கு. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் இந்த யூரிக் ஆசிடை குறைக்கும். சப்போஸ் சிறுநீரகத்தில் இந்த யூரிக் ஆசிடால கற்கள் இருந்தாலும் அதை குறைக்கக்கூடிய தன்மை வந்து இருக்கு. அதனால தான் சில மருத்துவ முறைகளில் என்ன பண்றாங்க அப்படின்னா சிட்ரேட் கலந்த சிரப் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அது ஈஸியாக உடைத்து தள்ள. அடுத்து 3 செரிமானத்தை வந்து சீர் பண்ணணும். அதற்கு நார்ச்சத்து ரொம்ப முக்கியம். அப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலா இன்று நம்ம வெள்ளரிக்காய்ன்னு சொல்லக்கூடிய கீரைக்காய் இருக்கு பார்த்தீங்களா, அது தினமும் ஒரு 3 கீரைக்காயாவது எடுக்கணும். நல்லா அதை அரைச்சிட்டு ஸோ அதை அப்படியே வந்து குடிக்கலாம். இல்லை கீரைக்காயாவும் சாப்பிடலாம். ஏன்னா இதில் நல்ல ரிச் ஃபைபர் கண்டென்ட் இருப்பதனால மோஸ்ட் ப்ராப்ளி இந்த ரத்தத்தில் இந்த யூரிக் ஆசிட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் தடுக்கும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த 3 ட்ரிங்க்கும் ரொம்ப கண்டிப்பாக வந்து எடுக்கணும். அடுத்து 4வது ஆப்ஷனல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா. ஸோ பேக்கிங் சோடா எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன். ஸோ 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா நல்லா ஒரு 2 கிளாஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிக்கணும். ஸோ இது குடிக்கும் பொழுது ஒரு சிலருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பெயின் உடனே நம்ம ஒரு பெயின் கில்லர் போட்டால் எப்படி குறையுமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா குறையும். ஒரு சிலருக்கு மட்டும் வீக்கம் அதிகமாகும். ஸோ நம்ம யூஸ் பண்ணும் பொழுது எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகுதுங்கிறப்ப ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்படி இல்லை எனக்கு நல்லா குறையுதுன்னா கண்டினியூ பண்ணுங்க. இல்லை உங்கள் டாக்டர்ஸோட ஒப்பீனியன் கேட்டுட்டு அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். இது ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம காய்கறிகளில் வந்து அதிகமாக நீர் காய்கறிகள் வந்து எடுத்துக்கொள்ளணும். மாலை நேரங்களில் சூப் எடுக்கணும். அந்த சூப்பில் ரொம்ப முக்கியமான சூப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூக்கிரட்டை சூப். ஸோ நல்ல மூக்கிரட்டை வந்து நம்ம நார்மலாகவே எல்லா இடத்துலையுமே குப்பை ஓரங்களில் அப்படியே கொடி போல் இருந்திருக்கும், படர்ந்து இருக்கும். ஸோ அதை நல்லா அந்த இலைகளை கழுவி ஒரு கைப்பிடி வந்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு மிக்சியில் 1-2 பல்ஸ் வச்சிடலாம். இல்லை பூண்டு இடிக்கிறதுல நல்லா தட்டி எடுத்துட்டு அதனுடன் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள் போட்டுட்டு நல்லா ஒரு 3 டம்ளர் தண்ணீர் ஊற்றி கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு 1 டம்ளராக வந்தோடனே ஃபில்டர் பண்ணி குடிக்கணும். ஸோ இந்த சூப்ஸை நம்ம எடுத்தோம் அப்படின்னா தொடர்ந்து நம்மளுடைய யூரின் வழியா இந்த யூரிக் ஆசிட் வந்து அதிகம் இது இல்லாமல் உடல்ல தங்காம யூரின் வழியாக வந்து வெளியேற்றப்படும். இந்த கீரைக்காய் வெள்ளரிக்காயெல்லாம் நம்ம சாப்பிடும் பொழுது டைஜஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த 4 பானங்களையும் நம்ம டெய்லி உணவில் எடுக்கிறது ரொம்ப முக்கியமானது. என்ன எடுக்கக்கூடாது அப்படின்னா ஆக்சுவலாக என்ன அப்படின்னா நம்ம உடம்புல இல்லாம சில உணவுகளிலும் நமக்கு பியூரின் கிடைக்கும். ஸோ ரெட் மீட்டுன்னு சொல்லக்கூடிய மாமிச வகைகள்ல கிடைக்கும், மீன் வகைகள்ல வந்து நமக்கு பியூரின் கிடைக்கும். அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுறோம். இதெல்லாம் கெடுதல் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம உடம்புல அதிகமாக டேமேஜ் ஆகுது. இதில் நம்ம உணவு மூலம் இன்னும் எக்ஸ்ட்ரா எடுத்தோம்னா நம்ம உடலுக்கு பாரம், மற்றொன்று சிறுநீரகத்திற்கும் பாரம். ஏன்னா நமது மருத்துவமனையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷனுக்கு சிறுநீரக செயலிழப்புன்னு வர்றவங்களுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூரிக் ஆசிட் இருக்கும். அதை பெருசாக வந்து அவங்க நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதற்கு சிகிச்சையோ உணவு முறையோ எடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிடை சீராக வைத்து கொள்ளும் வரைக்கும் அசைவ உணவுகளை அவாய்ட் பண்ணுறது நல்லது. பழங்கள் இனிப்பையும் அவாய்ட் பண்ணிடணும். ஸ்வீட்ஸும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூரினை இன்க்ரீஸ் பண்ணும். ஆனால் பழங்கள் எடுக்கலாமா அப்படின்னா ஏன்னா அது சில பேர் கேட்குறாங்க. சில பதிவுகளில் வந்து சொல்கிறாங்க பழங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு. கிடையவே கிடையாது. பழங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஆனால் ரொம்ப சுகராக இருக்கக்கூடிய மாம்பழம், பலாப்பழம் அப்படிதான் வந்து எடுக்கக்கூடாதே தவிர நார்மலாக இருக்கக்கூடிய பழங்கள் எடுக்கலாம். ஏன் நீங்கள் வாழைப்பழம் கூட வந்து யூரிக் ஆசிட் இருக்கவங்க எடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஏன்னா எல்லாவற்றிலும் பழங்களிலும் நார்ச்சத்து இருக்கு. ஆனால் இந்த பழங்கள் எதனையும் நம்ம ஜூஸஸாக எடுக்கக்கூடாது. அப்படியே முழு பழமாக சாப்பிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ யூரிக் ஆசிடை நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பார்த்து கண்ட்ரோலாக சீராக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சிறுநீரக செயலிழப்பை வந்து நம்ம தடுத்துடலாம், சிறுநீரக கற்கள் ஏற்படுவதை தடுத்துடலாம், மூட்டு வலிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதனால அதில் மாற்றங்கள் ஏற்படுது பார்த்தீங்களா, அதையும் தடுத்துடலாம். அடுத்து முன்னாடி நான் முத சொன்னது என்ன, ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகள். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகள் நிறைய இருக்குது. பட் காமனாக நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ. ஸோ அப்போ வந்து க்ரீன் டீயை வந்து நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். தாராளமாக அப்படின்னா ஓகே அப்படின்னு அர்த்தம். அதற்காக நிறைய எடுக்கக்கூடாது. ஸோ காலை
மதியம், இரவு 3 வேளையும் ஒரு நாளைக்கு 3 கிரீன் டீ எடுக்கலாம். 3 கப் கிரீன் டீ எடுத்தோம் அப்படின்னா இன்னும் நல்ல பலன் தரும். இது இல்லாம வேற என்னென்ன ஆன்டி ஆக்சிடென்ட் உணவுகள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய். நெல்லிக்காய் சாப்பிடலாமான்னா தாராளமா நெல்லிக்காய் சாப்பிடலாம். நாவல் பழம் சாப்பிடலாம். இந்த மாதிரி பழங்கள், உணவு முறைகள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, இந்த யூரிக் ஆசிட் அதிகமாகாமல் சீரா வைத்துக்கொண்டு, இதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். நன்றி.